வணக்கம். அகண்டா 2 இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அகண்டா 1 வந்து ரொம்ப ஹிட்டாக ஓடி முடிஞ்சதுனால, அதோட சீக்வல் அகண்டா 2 தாண்டவம் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்க்கறதுக்கு உலகமே வந்து காத்துட்ருக்கு. உலக சினிமாலேயே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, பாலகிருஷ்ணா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சுது. அதாவது சொல்லியிருந்தாரு, தொடர்ந்து 50 வருடமாக வந்து ஹீரோவாக மட்டுமே நடிச்சிட்ருக்க இந்த உலகத்திலேயே நான் தான் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஹீரோவோட படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணி ஆவலாக அங்கே போன வேளையில், அங்கே போனோன்னு தான் தெரிஞ்சுது படம் வந்து ரிலீஸே இல்லை, கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் பார்த்தீங்கன்னா பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டு, வண்டிகள் நிறுத்தப்பட்டு, ஸ்தம்பிச்சு போய் தமிழ்நாடே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டி, இன்றைக்கி அந்த திக்குமுக்காடி போய் கும்பல்லேருந்து தப்பிச்சு வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ பண்ணோம் அப்படின்னே வந்திருக்கேன். ஸோ அகண்டா 2 படம் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்னால வந்து ஷோ ப்ரீமியர் கேன்சல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, ஆந்திராவிலையும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, அதிகாரப்பூர்வமாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா படத்தை எங்களால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. உங்களோட இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கான்வீனியன்ஸ்க்காக நாங்கள் வந்து சாரி கேட்டுக்கிறோம், சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் வரும், உங்களோட டிசப்பாயின்ட் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால வந்து கேஸ் போட்டு ஸ்டே வாங்கி இந்த படத்தை வந்து நிறுத்திட்டாங்க, அதனால தான் இது வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இப்படி சந்தேகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ட்வீட் போட்டாலும், இன்னொரு பக்கம் ஓவர்சீஸ்லாம் இந்த படம் வந்து எப்படி ஷெட்யூல்டாக இருக்கோ அந்த ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் நடக்கும், இங்கே மாதிரி கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே டெக்னிக்கல் இஷ்யூனா அங்கேயும் டெக்னிக்கல் இஷ்யூவாக தானே இருக்கும், ஏன் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் பல ஃபேன்ஸ்னால கிளப்பப்பட்டு, இது வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு பேசிக்கலி நம்ம டிப்பிக்கல் பாலையா படம், டிப்பிக்கல் தெலுங்கு படம், ஆக்ஷன் மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிறதையும் தாண்டி சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள்லாம் இந்த படத்தை வந்து புகுத்திட்டதுனால ரொம்ப புதுமையான ஒரு வகையில் மக்களை இது வந்து அட்ராக்ட் பண்ணிட்டதுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. இதோட ட்ரெய்லரை பார்த்து மட்டும் இல்லாமல், இதோட பாடல்களை பார்த்து மட்டும் இல்லாமல், பாலையா அவர்கள் வந்து செஞ்ச சேஷ்டைகள் அந்த ப்ரெஸ் மீட்டில், அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அவர் வந்து எங்கள் ஊர் வந்து கர்ம பூமி, இதனோட ஜென்ம பூமி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னது. இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஹைப் ஆகி என்ன தான் இருக்குது, என்ன தான் பண்ணியிருக்காருன்னு போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரு தெலுங்கு படத்துக்கு புக் பண்ணி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1 year ஆஃப் புஷ்பா 2 அப்படின்னு நினைக்கிறேன். புஷ்பா 2 வந்து ஃபுல் பேக்டாக நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போய் பார்த்தா செம்ம டிசப்பாயின்மெண்ட். சரி, படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தோடைய ஒரு திரைமொழி, பாலையா அவருடைய நடிப்பு அதெல்லாம் பற்றி புகழலான்னு பார்த்தா அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் கிடைக்கலங்க. என்ன பண்ணுறது, ஏர்லியஸ்ட் ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம், 3Dயில் தான் கிடச்சிது. அவதார் படத்தை டிசம்பர் வந்தோன்னே 3Dயில் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்கள் பாலையாவை தான் 3Dயில் பார்க்கணும், அவர் வேறு மாதிரி ஏதாவது இந்த சம்யுக்தா மேனனை கிஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வந்துருச்சுன்னா அதை 3Dயில் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்து கடவுளாக பார்த்து இந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம காசு போட்டு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ண அந்த காசெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பியும் ரீஃபண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்ப்போம் என்னோடய நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராக்கு பின்னாடி நின்றுட்டு இன்றைக்கே 3 மணிக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம திருப்பியும் போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேளை திருப்பியும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சரிங்க, போய் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ பண்ணிடலாம். அப்புறம் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 ரூபா கொடுத்து தேட்டர் வரைக்கும் போயிட்டு எங்கள் தலைவன் பாலையா மூஞ்ச பார்க்காம திருப்பி வந்திருக்கோம் இல்லையா, அந்த புலம்பலை வந்து இந்த நேரத்தில் வந்து எனக்கு தெலுங்கு தெரிஞ்சால் தெலுங்குலேயும் பேசுவேன். ஸோ ஆந்திராலேயும் ரீச் ஆகும். என்னங்க பண்ணுறது, நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னால இந்த நேரத்தில் இந்த புலம்பல் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த படம் நான் போய் பார்க்கல அப்படின்னா ஒரு மம்முட்டி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது போய் வந்து பார்த்துருப்பேன். பட் அது இப்போ பார்க்கலனால என்ன, ஈவினிங் போய் பார்த்துட்டு அதற்கு ஒரு ரிவ்யூ வந்து போட்டுடலாம். அதையும் தாண்டி ஒரு டைரக்டர் மொத்த வித்தையும் ஒரே படத்தில் இறக்கியிருக்காரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அது அஞ்சான். அந்த அஞ்சான் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அஞ்சான் படத்தில் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு, சில சேஞ்சஸ்லாம் பண்ணேன். என்ன சேஞ்சஸ் பண்ணிங்க, சூரியோட போர்ஷன்லாம் நீக்கிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப புதுசாக தகன்னு மின்னும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் போயிட்டு சில பேர் பார்த்து வந்து ரிவ்யூலாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த படத்தை வந்து நம்ம போய் பார்க்கறத அளவுக்கு பொறுமை இல்லை. அட்டகாசம், அஜித் அவர்களுடைய அட்டகாசம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தேரே இஷ்குமேன் படமும் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஹிந்தி படம்லாம் ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி வந்து பெயர் சொல்லும் அளவுக்கு
இந்த வாரம் பெரிய ரிலீசஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். மூவி லவர்ஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. இதில் என்ன கொடுமைனா பார்த்தீங்கன்னா, கொடுமை சொல்ல நல்ல விஷயம். பல பேர் வந்து இன்றைக்கி சிக்கியிருக்காங்க. என்ன பண்ணுறது, படத்தையே வந்து காசு கொடுத்து புக் பண்ணுறதில்ல, பார்க்குறதும் இல்லை. பார்க்காம என்ன பண்ணுறது, ஓவர்சீஸில் எவனா பார்த்து ரிவ்யூ போட்டிருப்பான், இல்லை ட்விட்டரில் எவனா ரிவ்யூ போட்டிருப்பான், இல்லை யாராவது ரைட்டிங் ப்ரிவ்யூ ஷோ பார்த்து ரிவ்யூ போடுவாங்கள்ல, அதை பார்த்துட்டு படத்தை பார்க்காம படத்தோட இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போலி ரிவ்யூவர்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்க எல்லாருமே இன்றைக்கி செம்மையாக எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா அகண்டா 2 படம் வந்து வரலன்றதே அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, ட்விட்டரில் ரைட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் சினிமா ரிவ்யூலாம் பண்ணி போட்டு இன்றைக்கி அவங்க தொக்கா சிக்கி எல்லாருமே சின்ன படமாகி செஞ்சிட்டு இருக்கானுங்க அவங்கள. ஸோ இந்த நேரத்தில் வந்து அகண்டா 2 ரிலீஸ் ஆகாமல் இருக்கல. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலி ரிவ்யூவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கி இதை சான்ஸாக எடுத்துக்கிட்டு ஜென்ரிக்காக அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபிலிம் ரிவ்யூவிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அது ஒரு ஆர்ட் தான். படத்து இப்போ கதையை ரிவ்யூ பண்ணக்கூடாது, டெக்னிக்காலிட்டிஸ் பேசணும், மக்கள் அந்த படத்தை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்கள் பார்த்து அவங்க உணராத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி இருக்க விஷயங்கள், இல்லை லேயராக படம் இருந்துச்சுன்னா அதை விளக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குன்னா அந்த சைடு போயிடாதீங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி காப்பாற்றுறது. இன்னொரு ஒரு நல்ல சின்ன படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம் ரிவ்யூவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி திறமைக்குள்ளான ஒரு விஷயம்தான். அந்த ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் எல்லாமே நம்ம 90s பார்த்தது சன் டிவியில் சுரேஷ்னு ஒருத்தர் டாப் 10 அவர் ரிவ்யூ பண்ணுறதுல அது ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். பட் ஒரு மாதிரி அந்த டைமில் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ரிவ்யூவே இன்றைக்கி நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் பார்க்க மாட்டோம். இறங்கி அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து எந்த படமாக இருந்தாலும் மொக்க படமாக இருந்தாலும் பாராட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு விமர்சிப்பேன்ற தனக்கே ஒரு பாடி வச்சுருக்க பிரசாந்த் ரங்கசாமி, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் எலைட் ரிவ்யூவர் பரத்வாஜ் ரங்கன், இந்த மாதிரி பல பேர் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் ரிவ்யூவர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்பட்றேன். என்னை அந்த கேட்டகரியில் நானே வைக்கல, அதனால் நான் வந்து என்னென்ன நினச்செல்லாம் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சில பேர்லாம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. காக்கி டாக்கீஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா செல்ஃபி ரிவ்யூன்னு பண்ணிட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு வந்து நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபில்மி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய வே ஆஃப் ரிவ்யூவிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வடிவேல் முருகன் உங்களுக்கு தெரியும், அவரோட ரிவ்யூவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் செகண்ட் ஷோ கலிலூர் ரஹ்மான், அவரோட ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய புது ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்கல்ல. புதுசுன்னா இப்போ வந்தாங்கல்ல, கொஞ்சம் நாளாக பண்ணிட்டுருக்காங்க. எப்போவுமே வந்து பாண்டா பிரசாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்களை தாண்டி இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரை தள்ளிட்டு உங்களுக்கு யார் ஃபேவரட் ரிவ்யூவர், ஏன் அவங்க எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட் தமிழ் ஃபிலிம் கிரிட்டிக் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காணொலியும் நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டு ஒரு அமைதி பூங்காவாக இருக்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா சினிமா ரிவ்யூவில் வந்து அரசியல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இது அப்பப்போ சினிமா ரிவ்யூ பண்ணுற சேனல், அரசியல் தான் நிறையா பேசுவோம். இதை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை வந்து தங்களுடைய ஆட்டக்களமாக வந்து மாற்றுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்க பாஜக, அதை பயன்படுத்தி கொண்டு பாஜகவுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்கிற திமுக, இந்த திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக வந்து திருப்பரங்குன்றத்தில் என்ன விஷம வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய பின்னணி, உண்மையான வரலாறு, யார் மேலே தப்பு, இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக அடுத்த கட்டமாக இதை எப்படி வந்து பிரச்சனை ஆகாமல் நம்ம சமூக நலனுக்காக நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ரிவீலிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அந்த காணொலியை ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்காக நீங்கள் வந்து பார்க்க தவறாதீங்க. பார்த்துட்டு அந்த புரிதல் வந்து ஏற்பட்டிங்கன்னா உங்களோட மாற்று நம்பிக்கை சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்களே யாராவது தவறான புரிதலோடு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரி, ஒரு வேளை இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனைலாம் தாண்டி அப்படின்னா பார்த்துட்டு திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, நமக்கம்.